வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தல ஸ்குவாட், உங்க யூடியூப் ஷோ வேர் சிஎஸ்கே மேட்சஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க மேட்ச் அனாலிசிஸ், மேட்ச் அப்ஸ், கான்டெஸ்ட்ஸ் அண்ட் ஃபேண்டசி டீம் எப்படி பிக் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன இன்புட்டோட நாங்க இந்த சீசன்ல ஐபிஎல் 2024 பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி, என்னோட எப்பவும் போல இணைஞ்சிருக்காரு நம்ம டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் டேட்டா விஸ் கிருஷ்ணா கார்த்திக் சிசி. ஆனா இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷல் ஆள் வந்திருக்காரு. எங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர், குவிசிங் வேர்ல்ட்ல ரொம்ப பேர் போனவர், ஸ்போர்ட்ஸ் ட்ரிவியால அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்தியால. ஆனா இது எல்லாத்தையும் விட சிஎஸ்கேவோட பெரிய சூப்பர் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ரமேஷ் நடராஜன், நாட். வெல்கம் டு தி ஷோ, நாட். தேங்க்ஸ் அகி. glad to be here and look forward to speaking with you. ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் ஆஃப் த ஐபிஎல் அப்படின்னு நம்ம எல்லா கேமையுமே சொல்றோம். ஆனா இது ஜெனுவினாவே ஒரு முக்கியமான கேம். ஏன்னா இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கிற நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா, டீம்ஸ் 1 foot இந்த குவாலிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி 9 போட்டிகள்ல 8 போட்டிகளை வின் பண்ணி 16 பாயிண்ட்ல டாப்ல உட்கார்ந்துருக்காங்க. மிட் டேபிள் மடில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்பவுமே. அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. யார் அந்த 3வது 4வது இடத்தை பிடிக்க போறாங்கிறதுல தான் இப்ப போட்டியே இருக்கு. சிஎஸ்கே 8 கேம் ஆடி 4 வெற்றி 4 தோல்வி 8 புள்ளிகள்ல இருக்காங்க. இப்போ கடைசி 4 கேம், கடைசி 4-5 கேம் ரொம்ப 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 குரூஷியல் கேம்ஸ் ஆக போகுது. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் இப்ப ஜஸ்ட் 10 பாயிண்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போட்டி சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக். நாட், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சிஎஸ்கே இந்த எஸ்ஆர்ஹெச் ஓட இந்த அடிதடி பேட்டிங்கை இன்னைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. எப்படி பண்ணுவாங்கன்றது எஸ்ஆர்ஹெச் அவுட் ஆனாதான் உண்டுன்ற மாதிரி இருக்கு அப்பப்ப பாக்குறப்ப. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணலாம்னா, ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச்க்கு பிளாட் விக்கெட் கொடுத்தா காலி, மேட்ச் முடிஞ்சிடும். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை விக்கெட் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்றது தெரியாது. பிகாஸ் இந்த வருஷம் சேப்பாக் மேட்சஸ் எல்லாம் முன்னாடி வருஷம் மாதிரி இல்ல, பிச்சஸ் கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்கு. அதனால ஸ்டீவன் பிளெமிங்கே போன மேட்ச்க்கு அப்புறம் இஸ் டோல்டு பிரஸ்ல, இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி பிச்சஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி வேணும், அப்பதான் எங்களால குழைக்க முடியும்னு. ஆனா இப்போ பாக்கலாம், இந்த மேட்ச் ஈவன் மோர் சோ எனக்கு அவங்களோட பேட்டிங் சமகாடா. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பின்னிங் விக்கெட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் ட்ரை விக்கெட்டோட இம்பாக்ட் கூட குறைஞ்சிட சான்ஸ் இருக்கு. நெகட்டிவ் இருந்ததுன்னா உங்களுக்கு கிரிப் ஆகாது, கிரிப் ஆகலைன்னா அவங்க அட்டாக் பண்றது இன்னும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் டாஸ் தான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்போ சிஎஸ்கே இஸ் வெரி மச் இன்டு த கேம். If they bat second, then it's a tricky one. CSK needs to put up a good total and due should not come. டியூவை ஃபேக்டர் இன் பண்ணி அந்த ஒரு 20 ரன் ப்ராபபிலி எக்ஸ்ட்ரா போட்டாதான் முடியும். சிசி, இன்னமும் பேனிக் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இன்னும் 6 போட்டி இருக்கு. 4 போட்டி ஜெயிச்சா எப்படியும் குவாலிஃபை பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு புது ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம் சிஎஸ்கேக்கு. ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு நிலைமையில எதர் அவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க பை நவ் டோர்னமெண்ட்ல, இல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் பதட்டம் இருக்குமா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல? ரொம்பலாம் இருக்காது வெங்கி. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க, சில பல வருஷம் குவாலிஃபை இருக்காங்க. லைக் ஸோ ஜடேஜாவை பாருங்க, தோனியை பாருங்க, ஈவன் ருத்துராஜ் கைக்வாட் 3 வருஷமா ஹீஸ் பீன் அ பார்ட் ஆஃப் போத் அப்ஸ் அண்ட் டவுன். ஸோ அவ்வளோ டென்ஷன் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல்சோ கெட்டிங் டு அ பாயிண்ட் நோ வேர் லைக் யூ கான்ட் மேக் மிஸ்டேக்ஸ் இன் கேம்ஸ் எனிமோர். ஏன்னா அந்த போன மேட்ச்ல அந்த ஸ்டாயினஸ் அடிக்கும்போது வி மேட் அ பஞ்ச் ஆஃப் fielding errors that I think would have probably hurt the team, the management a lot more than just the fact that we got beaten in that game. ஏன்னா காலுக்கு நடுவில் பால் விடுறதெல்லாம் ஐ திங்க் தட்ஸ் நாட் தோனி கேப்டனா இருந்திருந்தானா அவர் கொஞ்சம் அப்படியே தீபக் சேகர் உட்காந்து வச்சிருப்பாரு அடுத்த 3 மேட்சுக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் ருத்து வில் ஹேண்டில் இட், வில் see it. ஸோ அது ஒன்று. பட் நாட் சொன்னதுல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் வெங்கி. ஏன்னா நாட் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண தட் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது. ஆனா நான் இதுல எனக்கு ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் தாட் இருக்கு, தட் இஃப் எஸ்ஆர்ஹெச் சேஸ் தே ஆர் ஆக்சுவலி நாட் தட் குட் அ சேசிங் டீம். அந்த சவுத் ஆப்பிரிக்கன் அந்த வேர்ல்ட் கப்ல ஆடின மென்டாலிட்டி மாதிரி எனக்கு வர மாதிரி தோணுது கொஞ்சம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஒரு ஃப்ரீடமோட போயிட்டு 270 280 டார்கெட் பண்றாங்க.
சேசிங்ல ஈவன் அகேன்ஸ்ட் இந்த கேம் அகேன்ஸ்ட் ஆர்சிபி தே ஜஸ்ட் கேம் அவுட் டூ ஹார்ட். ஒரு மாதிரி வச்சு சுத்திட்டே இருந்தாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் அ குட் சான்ஸ் ஃபார் அஸ். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நட்? எனக்கு தெரிஞ்சே அது எங்க ஆடுறாங்கன்றத பொறுத்தும் இருக்கு. ஸோ வந்து இப்போ ஒரு நியூ விக்கெட்ல இருந்ததுன்னா அவங்களோட நேச்சுரல் கேமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஐ திங்க் அன்னைக்கு ஆர்சிபியோட விளையாடுறப்போ கொஞ்சம் கிரிப் இருந்தது. நல்லா ஜாக்ஸ்லாம் கொஞ்சம் கிரிப் ஆச்சு. ஸ்லோவா போட்டு அஹ், அப்படிதான் ஐ காட் டிராவிஸ் ஹெட். ஹெட் ஸோ எடுத்தாரு. வந்து ஸோ வந்து ஐ திங்க் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் the state of the wicket will determine how SRH play more than whether they are batting first or chasing. ம். இதுதான் தோணுது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் சீசன்ஸ்ல நம்ம ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவோம். அதாவது சிஎஸ்கே வந்து அவங்க 11 வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு மாத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதோட வந்து 8 கேம்ல வந்து ஒரு 6 டிஃபரெண்ட் 11s ஆடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. இது வந்து கைக்வாடோட புது அப்ரோச்சா இல்ல வந்து அவங்க ரியாக்ட் பண்றாங்களா இல்ல பிளேயர் அவைலபிலிட்டியா, இது என்ன? தெரியல, ஆக்சுவலா கரெக்டான கேள்விதான். இது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் மோர் டிஃபரெண்ட் தேன் இட் இஸ் நார்மலி, ரைட்? 2021 கூட எல்லா மேட்சும் தோக்குறப்பையும் அதே டீம் தான் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கண்டிப்பா மாத்துறாங்க கம்பேர்ட் டு 2021 2020. ம். ஸோ இந்த வருஷம் வந்து ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இன்னும் ஆக்சுவலா எவிடென்ட்டா இல்ல. சிலது வந்து இப்போ போலிங்ல பாத்தீங்கன்னா ஃபிஸ் வந்து யூஎஸ் விசாக்கு போனாரு, பத்திரானா இன்ஜுரி ஆச்சு, அதனால கொஞ்சம் மாத்தினாங்க. ஆனா பேட்டிங்ல வந்து இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வரல இன்னும். இப்போ ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க வந்து அந்த சேஞ்ச் பண்ணணும்னு பாத்துருக்காங்க. அதனால வந்து டேரில் மிச்சலும் ரவீந்திராவும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. மிச்சலும் கிளிக் ஆகல, ரவீந்திராவும் ஃபுல்லா ப்ராப்பரா கிளிக் ஆகல. அதனால ஐ திங்க் அதை அவங்க ரொட்டேட் பண்ணிட்டே இருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு பாக்குறேன். கரெக்ட் தான், ஸ்டெபிலிட்டி வந்து நார்மல் இயர்ஸ் கம்பேர் பண்ணா இந்த வருஷம் அதே அளவுக்கு அவங்க இது பண்ணல. ஆனா இந்த ஷார்துல் கொண்டு வந்து டிராப் பண்றது வந்து அவங்க டிபிக்கலி தீபக் சார் ஃபிட்டா இருந்தா எப்பவுமே ஆடுவார். ம். அதுதான் டிபிக்கலி சிஎஸ்கேட அப்ரோச். இட் டசன்ட் மேட்டர் வெதர் அதர் bowlers ஆர் இன் ஃபார்ம் ஆர் நாட். தீபக் சார் இஸ் ஃபிட், ஹி பிளேஸ். அப்படிதான் நான் பாத்திருக்கேன். எனக்கு அவங்களுக்கு பவர் பிளே விக்கெட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். அண்ட் அது தீபக் சார் மட்டும்தான் ஆன் பேப்பர் பண்ணவே முடியும். ம். அதனால ஷர்துல் வந்து ஈவன் தோ ஹி bowled வெல் இன் தட் மேட்ச் பிஃபோர் த லாஸ்ட் மேட்ச் லக்னோ, ஆனா அவங்க வந்து ஸ்டில் தே டிராப் டீம் அண்ட் brought தீபக் பேக். ஸோ அது வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து நார்மலி நான் சிஎஸ்கே கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த பேட்டிங், ஓவர்சீஸ் பேட்டிங் டெவன் கான்வே இல்லாதது கிளியர்லி அந்த பெரிய இம்பாக்ட் தெரியுது. இதுதான். ஆமா, கிளியரா தெரியுது. டவுட்டே கிடையாது. சிசி உங்க ஃபேவரட் பிளேயர் மிச்சல் உள்ள வராரு, வெளில போறாரு, ஆடுறாரு, நம்பர் 3 நம்பர் 4, அந்த பெரிய அடிதடி ஸ்கோர் இன்னும் வரலையே சிசி. அது எனக்கும் ஃபேவரட் தான். வரும் நானும். ஏன்னா அவர் நியூசிலாந்து ஆடுறது வந்து ஒரு கிளீன் கேம் பிளானோட ஆடுற மாதிரி இருக்கு. சிஎஸ்கே ஆடும்போது ஒரு ஸ்லாகர் மாதிரி ஆடுறாரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் கிளிக்கிங். சம்டைம்ஸ் அது என்ன ஆகும்னா, அதான் யுவராஜ் சிங்கே சொல்லியிருக்காங்க முன்னாடி, இந்த மாதிரி வந்து அந்த ஃபிகரோட ஆங்ஸைட்டி, ஹவு மச் தே பேட் ஃபார் என்ட்ரி, தட் கிரியேட்ஸ் ஆங்ஸைட்டி. அண்ட் டேரில் மிச்சலுக்குலாம் இது புதுசு. 14 crores கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா மென்டலி ஹில் திங்க் நான் டெலிவர் பண்ணணும். அது பண்ற ஆங்ஸைட்டில ஐ திங்க் இஸ் ட்ரைங் டு பிளே மேபி நாட் ஹவ் ஹி வுட் நார்மலி. நாட் இல்ல, இன்னொன்று நீங்க வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். Why are CSK not picking Mitchell Santner? See, அது சிம்பிள் ரீசன் தான். லெஃப்ட் ஆர்ம், ஜடேஜா இஸ் லெஃப்ட் ஆர்மர் ஆல்ரெடி. இது போல் த சேம், ரைட்? அண்ட் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே டீம்ஸ் சீக் வெரைட்டி வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இருந்தா அதர் ஒன் கேன் பி லெஃப்ட் ஆர்ம் மிஸ்ட்ரி இருந்தா தே குட் ஹவ் பிளேட். லைக் குஜராத் கேன் டெக்னிக்கலி பிளே சாய் கிஷோர் அண்ட் நூர் பிகாஸ் ஒரு மிஸ்ட்ரி ஒரு ஆர்த்தடாக்ஸ். இங்க வந்து அந்த தட் இஸ் த இஷ்யூ. வேற எதுவும் இட்ஸ் நத்திங் டு டூ வித் ஹிஸ் அபிலிட்டி. They like one offie, one leggy, one left arm orthodox, and then bases. And another very unusual thing in the version நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ருத்ராஜ் இஸ் நாட் bowling spin so much. நீங்க தோனி பாத்தீங்கன்னா ஸ்பின் வச்சு தான் கேமே கண்ட்ரோல் பண்ணும். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஜடேஜா bowled only 2 overs against லக்னோ. ஸோ அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு கிளியர் பேட்டர்ன். நான் இன்ஃபேக்ட் யோசிச்சுட்டு இருந்தேன் அது ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸே பண்ணலான்னு. Percentage of overs that Ruthu has given to spin versus what Dhoni gave last year. Clear difference தெரியும். ஸ்பின் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. கண்டிப்பா மொயின் அலி போட்ட போது கூட அந்த ஒரு மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. அதுக்கப்புறம் கண்டினியூ ஸ்பெல்ல முடிக்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா பேட்டர்ன் இருக்கு, பேட்டர்ன் கிளியரா இருக்கு. அதான் இல்ல
கிறிஸ் வந்து போயிடுவாரு அடுத்த இன்னும் 2 மேட்சுக்கு அப்புறம். 1 மே அவரோட கடைசி கேம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே சாண்டனா உள்ள கொண்டு வருவாங்களோ அப்படின்ட்டு. பட் நீங்க சொல்றதை பார்த்தா ஸ்பின்ல அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பிச்சர்ஸும் வந்து ஃபிளமிங் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு பிச்சர்ஸும் வந்து அதை பர்டிகுலர்லி எய்ட் பண்ண மாட்டேங்குதுங்கிற போது ப்ராபப்ளி அது நடக்காது. பிச் எய்ட் ஆனாலும் சாண்டனா ஆட மாட்டாங்க, தீக்ஷனா தான் ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெரைட்டிக்கு இல்ல இதுக்கப்புறம் அந்த இவன் இருக்கான் ரிச்சர்ட் கிளீசன், தேவ் காட் தட் கை, அப்படியே லைக் ஃபார் லைக்கா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, he's a slow ஃபிஸ்ஸும் வந்து ஒரு 4 மேட்சா இஸ் நாட் பீன் எஃபெக்டிவ். பட் பார்க்கலாம். ஐ திங்க் இப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்கன்னா, இப் இட்ஸ் ட்ரை விக்கெட் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா ஃபிஸ் வில் பி எஃபெக்டிவ். இந்த புது பிளேயர் கிளீசன் பத்தி நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க இருந்து வந்திருக்காரு, என்ன மாதிரியான பவுலர், என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு ஆடினார்னா? இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத கவுண்டி பிளேயர்ஸ் தான் சிசிக்கு மட்டும் தான் தெரியும். அவர் ஒரு டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட், டெத் பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் அவரு. அண்ட் இஸ் நாட் அ வெரி ஃபாஸ்ட் பவுலர், பட் இஸ் நோன் ஃபார் ஸ்லோவர் பால்ஸ். அந்த ஒரு ஜேக் டர்ன் பேக் ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரு அவருக்கா, அவர் மாதிரி இவர் போடுவார் ஒரு லெவலுக்கு. லைக் ஹி ஹஸ் லைக் 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லோவர் பால்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து போடுற மாதிரி. தட்ஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி. பட் we'll have to see how it goes because Jane Dudback was not really a success in it. So we'll have to see how that works and all of that stuff. கிளீசன் வந்து நான் ஒரு இடத்துல எங்கேயோ படிச்சேன், இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் போலிங் ஸ்பின்னர்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. கிஸ் மாதிரியே தான். ஆனா he's played versus India, I think 2 years ago. I think he played Rohit Kohli எல்லாம். I think he took all the main wickets. பரவாயில்லையா, போதுமே. But he's 36 or something, 35, 36. So age criteria மேட்ச் பண்ணி தான் எடுத்துருக்கு. CSK age criteria perfect match. நம்ம ஃபேண்டசி டீம் பிக் பண்ண போறதுக்கு முன்னாடி ஆப்போசிஷன் டீம் எம்ஆர்சி நகர் டார்பி இது அப்படி இல்ல சொல்லுவோம் எலிவே. ஏன்னா இது இந்தியா செவன்ஸ் வர்சஸ் சன் டிவி. எஸ்ஆர்ஹெச்ல வந்து நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட், எஸ்பெஷலி நட்டு கொஞ்சம் நல்ல பேக் இன் ஃபார்ம், நல்ல கண்ட்ரோலோட போடுறாரு. பார்க்கவே நல்லா இருக்கு. இன்ஜுரிக்கு அப்புறம் திரும்பி வந்து ஒரு மாதிரி ஐ மீன் இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கண்டென்ஷன்ல இருப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனா அவர் போலிங்க பார்க்க நல்லா இருக்கு திரும்ப வந்து, இல்லையா நாட்? கண்டிப்பா எடுக்கலாம் தான், எனக்கு இந்தியாக்கே எடுக்கலாம் தான் தோன்றது போடுறத பார்த்தா. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அது கம்பேர் பண்ணா நட்டுவே வந்து இஸ் போல்ட் வெல் அண்ட் டெத் போலிங் கிரிட்டிக்கல் ஸ்கில் தான். ஸோ இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாக்கே எடுக்கலாம் ஹர்ஷ்தீப்க்கு மேல. ஆனா பண்ணுவாங்களான்னு தெரியாது, பார்க்கலாம். ஆனா வந்து நட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட போலிங். ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. ஹி நெவர் போல்ஸ் பேட்லி. நீங்க பாத்தீங்கன்னா டிபிக்கலி பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சாதான் சரி தவிர அவரா ஹி நெவர் போல்ஸ் அ பேட் பால். அந்த மாதிரி ஒரு போலர். ஸோ வந்து டெம்பரமெண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட். கரெக்ட். நான் அதான் சொல்ல வந்தேன், அவரோட டெம்பரமெண்ட் எப்பவுமே நல்லா இருக்கு. ஏன்னா எந்த இன்டர்வியூல அவரை கேட்டாலும் அவருக்கு ரொம்ப சிம்பிள், எனக்கு தெரிஞ்சதை நான் கரெக்டா பண்ணிட்டு போறேங்க, அப்புறம் என்ன ஆகட்டும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல அப்படின்னு. அவரோட இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருக்கு இஸ் தட் ஹி டசன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டூ மச். ஆமா ஆமா, 2 பால் இருக்கு, பெர்ஃபெக்ட்டா லேண்ட் பண்ணிட்டே இருப்பாரு ஒரு பாட்டுக்கு. இந்த அன்பார்ச்சுனேட் இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பட் அட்லீஸ்ட் நட்டு ஆடுறாரு, அது பார்க்க நல்லா இருக்கு. ரைட். ஸோ ஃபேண்டசி டீம் பிக்கிங் போயிடலாம். நம்ம மை 11 சர்க்கிள் ஒஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னர் ஐபிஎல் 2024, அதில் தான் நம்ம ஃபேண்டசி டீம் பிக் பண்றோம். இன்னைக்கான போட்டி சென்னை வர்சஸ் ஹைதராபாத். மக்களே, நீங்க ஆப்ல இல்ல வெப்சைட்ல போய் டீமை பிக் பண்ணலாம். 100 கிரெடிட்ஸ். 11 பேரை பிக் பண்றதுக்கு விக்கெட் கீப்பர், பேட்டர், ஆல்ரவுண்டர், பவுலர்ல மினிமம் 1, மேக்ஸிமம் 8 பேர். விக்கெட் கீப்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். எனக்கு கிளாஸ் நாட், நீங்க என்ன சொல்றீங்க? தலை எடுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா ஆடுற 2 பாலுக்கெல்லாம் எடுக்க முடியாது. யாரும் இல்லன்னு நினைக்கிறேன், ஒன்லி கிளாஸ் மட்டும் தான். சோ லெட்ஸ் கோ டு தி பேட்ஸ்மேன். பேட்டிங் நாட், இதுல யாரை பிக் பண்ணுவீங்க நீங்க? கைக்வாட் எடுத்துடலாம். ஓகே. ஹெட் வந்து நார்மல் அளவுக்கு கண்ணு மூடிட்டு எடுக்க முடியுமான்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹெட் ஒரே பிரச்சனை தான் இருக்கு நாட். அவருக்கு வந்து லைக் அவர் அடிச்சாருன்னா வந்து இது பேசிக்கலி பட்டா பாக்கியம் பராட்டி லேக்கும் சொல்லுவாங்க, அது மாதிரி தான் அவரு. ஆனா ஒன்னு யோசிக்கணும், சிஎஸ்கேல யார் ஹெட் அவுட் ஆக்க போறாங்க? மொயின் அலி ஆடினவங்க. மேபி தே மைட் ப்ளே மொயின் அலி இன் ஃபேக்ட் இன் டிராப் மிச்சல். ஆமா கரெக்ட். எனக்கும் அப்படிதான் தோணுது. மொயின் அலி ஆடுவாங்க, மொயின் அலியை வச்சு ஓபன் பண்ணுவாங்க against to try and get him. லாஸ்ட் மேட்ச் ஜாக்ஸ் பண்ணது அப்படியே இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் வச்சே பண்ண வைப்பாங்க நினைக்கிறேன். சோ சிவன் டுபே ஷோரா பிக் பண்ணலாம் நாட், அவர் ஆடுற ஃபார்முக்கு. யா
நம்ம டிராவல்ஸ் எடுக்கு திருப்பி வருவோம். வில் கெட் பேக் டு தி ஹெட் கொஸ்டின் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட். மார்க்ரம் பிக் பண்ணுவீங்களா? ஃபார்ம்லயே இல்ல சிசி, அதான் ஆமா. ப்ராப்ளம். ஐ வெயிட். அண்ட் ரஹானே இஸ் ஓப்பனிங். ஹி குட் பி a குட். மை லெவன் சர்க்கிளோட ஈகோ சிஸ்டம் எனக்கு தெரியாது. பட் வந்து ஜென்ரலி ஐ எம் நாட் ஷுர். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க, எடுக்கலாமா? ரஹானே இஸ் அ ஓப்பனர் பிராண்ட். ஸோ லைக் சி இஃப் யூ ஹேவ் டு பிக் பேட்ஸ்மேன், நம்ம வந்து நான் அவரை பேங்கர்னு சொல்ல மாட்டேன். பட் he ம், good for 30-40 runs roughly. So அந்த இதுல வந்து மேபி திங்க் பண்ணலாம். பட் we'll get back to him later. So right now I'm aligned with you that there is no real banker apart from these two. So நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் போவோம். முதல்ல அபிஷேக் சர்மா எனக்கு ஒரு ஷியோர் ஷாட் பிக். அபிஷேக் எடுத்துடலாம். பேட் கமின்ஸ் இஸ் a sure shot pick for me again because யா, he will நல்லா give you- போடுவார்னு நினைக்கிறேன் இந்த பிட்ச்ல. நல்லா போடுவாரு, விக்கெட் எடுப்பாரு. அண்ட் ஜடேஜா டாப் ஆர்டர் ஆடுறாரு பேட்டிங். ஸோ அதனால வந்து கண்டிப்பா 4 ஓவரும் வந்துரும். ஜடேஜா Okay. டெசிக்னேட்டட் நம்பர் 4 இப்போ, அதனால அவர் டெஃபினட்டா எடுக்கலாம். ஆமா ஆமா, நிதிஷ் ரெட்டி இஸ் a very interesting pick for me because he's bowling. correct. ஒரு 2 ஓவர் போடுறாரு அண்ட் ஆல்சோ பேட்டிங் நல்லா ஆடுறாரு. நல்லா போடுறாரு. நல்லா போடுறாரு அவர் bowling. அவருக்கு அந்த லென்த் எல்லாம் வந்து நல்லா விழுது. ஷாபாஸ் வந்து நான் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவர் ஆர்சிபி டேஸ்ல இருந்து. பட் ஐ டோன்ட் see him as a fantasy asset. ஏன்னா பட் யூ டோன்ட் நோ லைக் ஃபார் ஏன்னா சிஎஸ்கேல வந்து பட் could you pick a சிஎஸ்கே வந்து அவ்வளவு அதான் கரெக்ட். ரொம்ப கொலாப்ஸ்லாம் ஆகாது. பிளஸ் வந்து அவர் மிடில் ஓவர்ஸ்ல போடுவாரு. துபேக்கு போட்டாருன்னா இஷ்டம். போடுவாங்களானே டவுட். ஆமா, கீழே வாங்க. அலிபாய் இருக்காரு இந்த லிஸ்ட்ல. அலிபாய் அண்ட் ரவீந்திரா யார் ஆடுவாங்கன்னு தெரியல வெங்கி. அதுதான் பிரச்சனை வெங்கி. கரெக்ட். யார் ஆடுவாங்கன்னு தெரியல. அது பார்க்கணும். ஒருத்தரை பிக் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து வேணா மாத்திக்கலாம். ஏன்னா மொயின் அலி ஆடினார்னா டெஃபினட்டா எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் லோடிங் டெஃபினட்டா மொயின் அலி. I mean, I agree with you, but I don't see Moeen Ali's batting being that effective this time. So it's going to be you are picking him as a pure bowler. ஒரு வகையில நம்ம யோசிச்சோம்னா அது பாத்துக்கலாம் வெங்கி. ஆனா I think I'm aligned with you that he is going to be our primary weapon against Abhishek Sharma and Travis Head. ஏன்னா பாக்கி அடி தான் வாங்க போறாங்க அவங்க. So அதே நம்ம bowlers நட்டு ஃபார்முக்கு இஸ் பீன் தி டெத் bowler. விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு தரலாமா. பத்திரனா இஸ் another sure shot pick. கண்டிப்பா. ஃபிஸ் வந்து எனக்கு தெரியல வெங்கி. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபிஸ் பத்தி? ஃபிஸ் எடுக்கலாம்னு தோன்றது. வேற யார் இருக்காங்க ஆப்ஷன்ஸ்? பூரி இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹர், ஜெயதேவ் அதுக்கு ஃபிஸ்ஸே எடுக்கலாம்ல. உனக்கட் நல்லாதான் போடுறாரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா சிசி யாரு டெத் ஓவர் போடுவாங்கன்றத பொறுத்து. டெத் ஓவர்ல உங்களுக்கு நட்டு போட்டா நட்டுக்கு தான் விக்கெட்ஸ் விழும். ஜெயதேவ் உனக்கட் மிடில் ஓவர்ஸ் போட்டா அந்த அளவுக்கு சிஎஸ்கே ஜெனரலி ரொம்ப கொலாப்ஸ் ஆமாங்க. ஆமா, எவ்வளவு விக்கெட்ஸ் வரும் தெரியாது. அதுக்கு கம்பேர் பண்ணா ஃபிஸ் வந்து டிபிக்கலி போல் definite death bowler for us. ஆமா. So அது I accept that. இல்ல நீங்க புவனேஸ்வர் குமார் முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணுவாருன்னு நினைச்சு அவரை நீங்க எடுக்கிறீங்களா? அவர் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேங்கிறாரு. அதானே பிரச்சனையே. புவியும் அஸ்வினும் ஒரே பிரச்சனை தான். ஆமா ஆமா, விக்கெட்ஸே வருது. அஸ்வின் கடைசியில வந்து 2வது விக்கெட் எடுத்தாரு அவரோட ஐபிஎல். நேத்திக்கு ஆமா அவர் போடுறத பாக்குறதுக்கே கொஞ்சம் பாவமா இருக்குது ஐபிஎல்ல. சீரியஸா அவரே சொல்றாரு. ஆனா நான் விக்கெட் எடுக்க போடவே இல்லைன்னு இன்டர்வியூல. So anyways, I think that's the team. So இப்போ இதுல நம்ம திங்க் பண்ண வேண்டியது வந்து டிராவிஸ் ஹெட்டை டிராப் பண்ண போறோமா? That seems like a huge gamble to me. வெரி போல்ட் டீம் பிக்னு சொல்லுவேன். டிராவிஸ் ஹெட் வந்து அதுல போட்டிருக்கிற மாதிரி 95% மக்கள் வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்காங்க. நம்ம மீதி 5% நம்ம இருக்கோம். Loaded. I think நாங்களும் we are thinking of it like CSK fans. நம்மளுக்கு டிராவிஸ் ஹெட் அடிச்சா மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நம்பிக்கையில இருந்திருக்கோம். அதனால let us not pick him in the team and see what happens. சிஎஸ்கே ஃபேன் ஆனா எனக்கு அல்லு விடுன்னு சொல்லிட்டு நான் டிராவிஸ் ஹெட் எடுத்துருவேன். நான் வந்து சும்மா ஒரு மேட்ச் அப் கேம் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். It's a good point though. ஏன்னா மொயின் அலி போட்டாருன்னா டிராவிஸ் ஹெட் அந்த ஜாக்ஸ் கிட்ட அவுட் ஆன மாதிரி அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. யூடியூப் கால் தாங்க ஏதாவது ஒண்ணு. அது ஒண்ணுதான் ஐ திங்க் நமக்கு டவுட்ஃபுல் பிக். நமக்கு டிராவிஸ் ஹெட் எடுக்கணுமா வேண்டாமான்னு. எடுத்தாக்க ப்ராபப்லி ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர்ஸோட இடத்துல தான் எடுக்கணும் அவரை. அண்ட் தட் குட் probably be நிதிஷ் ரெட்டி or மொயின் அலி. ஆமா ஆமா, ஐ திங்க் பெரும்பாலான மக்கள் நிதிஷ் ரெட்டியை விட்டு டிராவிஸ் ஹெட்டை தான் எடுப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த டீம் வந்து நல்லா அலைண்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டீம் ப்ரிவியூவை பார்த்துருவோம் சிசி ஒரு வாட்டி. ஸ்ட்ராங்காக தான் இருக்கு டீம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாசன் விக்கெட் கீப்பர் அஃப்கோர்ஸ் தலையை எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் நாட் சொன்ன மாதிரி 2 பால் 3 பாலுக்காக எடுக்கிறது வந்து இது ஒரு இமோஷனல் கால் ஆயிரும். அது கடைசி 2 மேட்ச்ல எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு இமோஷனல் காலுக்காக எடுக்கணும்னா பேட்டிங் ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே அண்ட் ஸ்ட்ராங் ஆல்ரவுண்டர்ஸ் அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, மொயின் அலி அண்ட்
ஃபுல் bowling அட்டாக் வந்து எல்லாம் டெத் bowlers அண்ட் ஸ்லோவர் bowlers, நட்ராஜன், பத்திரானா, யார்கர்ஸ் அண்ட் முஸ்தபிசூர். கேப்டன் மட்டும் செட் பண்ணணும் வெங்கி நம்ம இதுல. பேக்கப்ஸையும் எடுத்துருங்க. ஆமா, சிசி எனக்கு இது பாக்குறப்ப இன்னும் கிரெடிட்ஸ் இருக்கா, நம்ம இன்னும் எடுத்துக்கலாமா? டீம் வந்து 11 தான் நாட் எடுக்க முடியும். So you have some credits, you can change players if you want to. அது மாத்தணுங்கிறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நிதிஷ் ரெட்டி வந்து இப்ப இஃப் யூ பட்ஜெட் இஷ்யூ இல்லைன்னா நிதிஷ் ரெட்டிக்கு பதில் டிராவிஸ் ஹெட்டே போயிடலாம். சரி, அது ஏன்னா வேணா பண்ணலாம். எனக்கு என்ன கன்சர்ன்னா, நிதிஷ் ரெட்டிக்கு எவ்வளவு பேட்டிங் வரும்னு. அது ஒரு வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா அவர் நம்பர் 6 நம்பர் 5 நான் ஆடுவாரு. இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, நீங்க மொயின் அலி ஆடுறாரா ஆடலையான்னு பார்த்துட்டு, மொயின் அலி ஆடலன்னா நீ யூ கேன் ப்ராப்ளி பிக் நிதிஷ். நிதிஷ் ரெட்டி or ஷாபாஸ், ஒன் ஆஃப் தெம். நிதிஷே எடுக்கலாம். ஆமா, ஃபேர் எனஃப். ஐ திங்க் தட்ஸ் a good call. ஐ திங்க் ஒரு ஃபைனல் கன்சென்சஸ் தட் நம்ம டிராவிஸ் ஹெட்டை எடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களே, நாங்க சொன்ன மாதிரி டாஸை பாருங்க, யாரு ஃபைனல் 11ல ஆடுறாங்கிறத பாருங்க. மொயின் அலி ஆடல, இந்த இந்த டீமோட கன்சென்சஸ் என்னன்னா, மொயின் அலி ஆடல அப்படின்னா நீங்க மொயின் அலியை ஆப்வியஸ்லி டிராப் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக நிதிஷ் ரெட்டியை எடுக்கலாம். இப்போ டீம் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. சப்ஸ்டிடியூட்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம், கேப்டன் வைஸ் கேப்டன் செட் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணிடுவோம். உங்க ஸ்டாண்டர்ட் ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன். கைக்வாட் ஆமா, எனக்கு சேப்பாக்ல கைக்வாட் பெட்டர் ஆப்ஷன். ஹைதராபாத்னா either ஜடேஜா இஸ் வைஸ் கேப்டன் ஃபார் மீ, பட் இந்த வாட்டி தெரியல எனக்கு அவர் எவ்வளவு இருக்கலாம் சிசி. ஏன்னா நம்ம வெட்டி சொல்ற மாதிரி நம்பர் 4 பேட்டிங் போலிங் போட்டுருவாரு, 4 ஓவர் போட்டுருவாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஓபனர்ஸ் தவிர மிச்சவங்க எல்லாமே ரைட்டிஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, சோ சப்ஸ்டிடியூட்ஸ் எடுத்துருவோம். சப்ஸ்டிடியூட் வந்து மார்க்கர் ஒரு சப்ஸ்டிடியூட்டா வச்சுப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஐ திங்க் இஸ் குட் ஐடியா, அக்ரி. அண்ட் ரெண்டாவது வந்து நம்ம நிதிஷ் ரெட்டி, ஷாபாஸ் வந்து சப்ஸ்டிடியூட் எடுத்துக்கலாம், நிதிஷ் ரெட்டி எடுத்துக்கலாம். ஐ திங்க் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஆர் லைக்லி டு ஸ்டார்ட். ஆமா, மேல போங்க. இந்த இது கூட எடுக்கலாம் நம்ம. டேரில் மிச்சல் விளையாட வர தெரியல. ரஹானே ஷுவரா ஓபன் பண்ணுவாரு தெரியல. அதான் நீ அது வந்து லைன் அப்ப பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, மொயின் அலி ஆடலன்னா தே மைட் பிளே இவன் இல்லையா மிச்சல். சோ நீங்க மிச்சல் கூட எடுத்துக்கலாம். ரைட், சரி, we'll just put Mitchell as the next substitute then. So இதான் ஃபைனல் டீம் வெங்கி நம்மளோட டீம். ஓகே, ஃபைனல் டீம் பாப்போம். கிளாசன், கைக்வாட், டிராவிஸ் ஹெட், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன், அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன், மொயின் அலி அண்ட் உங்க பவுலர்ஸ் நட்ராஜன், பத்திரானா அண்ட் முஸ்தபிசூர். ரைட், இதுதான் நம்மளோட ஃபேண்டசி டீம் ஃபார் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஒரு முக்கியமான போட்டி ஐபிஎல் 2024 சேப்பாக் சிதம்பரம் ஸ்டேடியம்ல. இந்த போட்டி எப்படி போகுது? சிஎஸ்கே டபுள் டிஜிட் பாயிண்ட்ஸ்க்கு வராங்களா, இல்ல எஸ்ஆர்ஹெச் அவங்க லீடை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா? பொறுத்து இருந்து பார்ப்போம். நாட், இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 7-8 எபிசோடு இருக்கு இந்த சீசன்ல. கண்டிப்பா நீங்க திரும்பி வாங்க, நம்ம பேசுவோம். ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே குவாலிஃபயர்ஸ்ல இருக்கும் போது அதுல ஒரு ஷோக்கு உங்களை கூப்பிடுறோம். கண்டிப்பா நீங்க வரணும். Very interesting discussion and thank you for your inputs, Nat. Thank you. வரலாம், நானும் சொல்லலாம், ரிட்டர்ன் சொல்லலாம்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான். பரவாயில்ல, பொறுத்து இருந்து அடுத்த சீசன் பார்ப்போம். அதுக்கு மக்களே, உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஃபேண்டசி ஆடினீங்களா, உங்க ஃபேண்டசி டீம்ஸ் எப்படி இருந்தது, நீங்க எவ்வளவு வின் பண்ணீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனல் தல ஸ்குவாடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோடோட உங்ககிட்ட நாங்க வரோம். அது வரைக்கும் உங்க டேட்டா அனலிஸ்ட் சிசி அண்ட் உங்க ஹோஸ்ட் நான் வெங்கி சேயிங் டேக் கேர், பை பை, என்ஜாய் தி ஐபிஎல் வீக்கெண்ட்.